ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலவடைக்கு தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். 5ஆம் மாசம் முதல் தேதிக்காக கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்னைக்கு பேச போகிறார் என்று நாம் விசுவாசிக்க கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, அன்புள்ள ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மே மாசம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுக்கப்போற வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீ வெளிப்படும்படியாக நான் செபிக்கிறேன். இதை கேட்கிற மக்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த வசனம் அப்படியே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அற்பத்தை கொண்டு வரும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக வியாதிப்பட்ட மக்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் யாவரையும் சுகமாக்கும்படியாக, ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக, கர்த்தர் சாட்சியாக வைத்து நடத்தும்படியாக ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. உம்முடைய கரையாவரை தாங்கட்டும் என்று செபிக்கிறோம். தேவன் நடத்தி கொடுங்க ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதம் பெருகும்படியாக, நல்ல வல்லமையில் பெருகும்படியாக, நல்ல சமாதானம் பெருகும்படியாக, சந்தோஷம் பெருகும்படியாக, அற்புதம் நடக்கும்படியாக, எல்லா தடைகள் நீங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் எழுந்தருளுவீராக. அற்புதத்தை விளங்கி செய்யும்படிக்கு செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்து நடத்துங்கப்பா. தேவன் மகிமைப்படுவீராக. இயேசு ராஜாவுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு கோரஸை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உம்மல்ல செய்யுங்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செய்யுங்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்த ஆவியானவரே, நீ கொடுக்கப்போற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நம்ம ஒரு வார்த்தையை காலவெல்ல வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 18 வாசிப்பும் வாசிக்கலாம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால், நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுங்க. இந்த வசனம் வாசிக்கிறோம். நிச்சயம் விடுவிப்பேன். மனுஷனுடைய சமானியத்தை சிக்கல மாட்டிக்கொண்டிருக்கிறேன், குழப்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். யார் விடுவிக்க முடியும்? வசனம் வாசிக்க நிச்சயம் விடுவிப்பேன் இயேசுவின் நாமத்தில். அன்பு தேவச்சனமே, அன்பு விசுவாச பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரியே, நீ சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறவன் இயேசுப்பா நிச்சயம் விடுவிக்க போறார். கர்த்தர் விசுவாசம் மே மாசம் நீ விடுவிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியா வாழ்ந்த அவர் நாமத்தை உயர்த்த போகிறேன். எத்தனையோ குழப்பம் இருக்கிறது, எத்தனையோ பாரம் இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனை இருக்குது. யாருமே விடுவிக்க முடியும்? மனுஷன் விடுவிப்பானா? விடுவிக்க முடியாது. எல்லாவற்றுக்குமே அவன் படைத்த தேவன் நிச்சயமா விடுதலை பெற்று கர்த்தருக்கு சாட்சியா வாழப்போற. அதான் வசனவாசியம் 19:12 என்ன வாசிக்கிறோம்? நிச்சயமா விடுவிப்பேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அன்பு தேவச்சனமே, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன், பயந்து கொண்டு இருக்கிறேன், குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், நிலை குலைந்து உட்கார்ந்து இருக்கிறேன், மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இனி யார் காப்பாற்ற முடியும்? யார் விடுவிக்க முடியும்?
நீ பயப்படாதே. வசனங்களோட கர்த்தர் பேசுறாரு. நிச்சயமா உன்னை விடுவிக்க போற இயேசப்பா நாமத்தினாலே. நீ கடல்ல மாட்டிக்கொண்டிருக்கிற, குழப்பத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற, ரொம்ப குழப்பத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற, எழுந்துக்க முடியாம இருக்கிற, கர்த்தரை மையப்படுத்த முடியாம இருக்கிற, இந்த மே மாசம் முழுவதும் கர்த்தர் விடுவிக்க போறாரு. நிலத்தை விடுதலை பெற்ற கர்த்தருக்கு இந்த மாசம் முழுவதும் சாட்சியாக கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமா நீங்க விளங்க போறீங்க. ஒரு கையை வச்சு ஆமென் சொல்லுவோம். அதான் வசனம் வாசிக்கும் 19:12 என்ன வாசிக்கிறோம்? நிச்சயமாக விடுவிப்பேன். உன்னை யாரு? உன்னை நீ கலங்கி போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறது. 4 மாசம் முழுவதும் பெரிய சோதனைகள், பெரிய கஷ்டங்கள் உண்டாயிற்று, உபத்திரம் உண்டாயிற்று, மிகப்பெரிய பாடு உண்டாயிற்று. ரொம்ப கலங்கி உட்கார்ந்து சோர்ந்து போயிட்டு, நிலை குறைந்து போயிட்டு. ஆனா வசனம் வாசிக்கிறோம். இந்த மே மாசம் கொடுக்கிற வசனம் என்ன? நீ பயப்படாத, நிச்சயமான விடுவிப்ப, உன்னை விடுவிப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை நோக்கி பார்க்கிற? கர்த்தரை நோக்கி பார்க்கிற. மனுஷனை பார்த்தா கீழே விழுந்துருவேன். அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, தம்பி தங்கச்சிகளே, நீ எதுக்கும் பயப்படாதே. தற்கொலை பண்ண முயற்சி பண்றியா? நீ தற்கொலை பண்ணி சாகாதே. உன்னை இயேசு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம், எத்தனை பாடு வந்தாலும் நீ விடுவிக்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக ஒரு பெரிய சாட்சி அவனை கர்த்தர் நிறுத்த போறாரு. ஏன் சகோதரியே, ஏன் கலங்கி உட்கார்ந்து இருக்கிற? உன் பேர் ரோஸ்லின் சகோதரி. நீ பயந்து உட்கார்ந்து இருக்கிற, நீ சோர்ந்து போயிட்ட, கஷ்டப்பட்டு உட்கார்ந்து. உன் பேர் ரோஸ்லின். நீ செத்து போக முடிவு பண்ற சகோதரி ரோஸ்லின். நீ செத்து போக கூடாது, வாழ்ந்து காட்டணும். இயேசு முன்குறித்திருக்கிறார். ஊழியக்காரியா இருக்கிற உன் மனசுக்குள்ள பல போராட்டம் இருக்குது, பல கஷ்டம் இருக்குது. கர்த்தரோட பேசுறாரு. நிச்சயம் விடுவிப்பு. இந்த மாசத்துல, இந்த மே மாசம் முழுவதும் நீ விடுவிக்கப்பட்டு எல்லாவற்றையும் விடுவிக்கப்பட்டு வெளியே வருவேன். வெளியே வருவ இயேசுவின் நாமத்திலே கர்த்தரை சாட்சியா வைக்க போறாரு. ஏன் கலங்கி தவித்து கொடுக்கும் வசன வாசிக்கும். நிச்சயமான விடுவிப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யார்ப்பா விடுவிக்க முடியும்? எல்லா மனுஷன் மாயை, எல்லா நண்பர்கள் மாயை. உனக்கு சொல்லி காட்டுவாங்க, செய்வாங்க, நன்மை செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நிச்சயமா விடுவிக்க போறேன். விடுதலை பெற்று கர்த்தருக்கு இன்னும் மகிமையா வாழ போறேன். கை வைத்து ராமன் சொல்லுவாயா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த வரியை வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. பட்டயம் என்றால் ஒரு மிகப்பெரிய போராட்டம். பட்டயத்துக்கு இரையாகவே மாட்டேன். சதா பட்டயத்தை கொண்டு வருவான் பிள்ளைகள் மூலமாக. சொந்தம் பெரிய பட்டயம் வரும் உன்னை க்ளோஸ் பண்றதுக்கு. பட்டயம் என்றால் வேறு கத்தி அல்ல, ஒரு போராட்டமான சூழ்நிலை வரும். இயேசுவின் நாமத்துல உன்னை சூழ்ந்து கொள்ளும். பயப்படாது. கர்த்தன் இரையாக மாட்டேன். மனுஷோட வார்த்தையாகிய பட்டயம், அது வார்த்தையின் மூலமா பட்டயமாக வரும். சொல் மூலம் பட்டயம் வரும். உனக்கு உன்னை வெட்ட வருவாங்க வார்த்தையின் மூலமாக. அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு உடைந்து உட்கார்ந்து இருப்ப. ஐயோ பேசுறாங்களே, நான் தப்பு செய்ய சொல்லி கலங்கி உட்கார்ந்து இருப்ப. அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டு பாரு. என்ன வசிக்கும்? 30:18 நீ பட்டயத்திற்கு இரையாகவே மாட்டேன். சாத்தான் இரையாக்க பார்க்கிறான், சொல்லுக்கு, பொருளுக்கு, வாழ்க்கைக்கு. ஆனா வசன பட்டயம் என்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு இரையாக மாட்டேன். சாத்தா பட்டயத்தை கொண்டு வருவான். கர்த்தர் சொந்த உள்ளத்தை உடைக்கும்படிக்கு, சிந்தையை உடைக்கும்படிக்கு, வாழ்க்கை உடைக்கும்படி சாத்தா பெரிய பட்டயத்தை பட்டயம்னா மனுஷ வார்த்தையை குறிக்குது. ஒரு பெரிய ஆபத்து புரிந்த பட்டயம். நீ இரையாகவே மாட்டேன். தப்பிச்சு வெளியே வருவேன். உன் உயிர் காப்பாற்றப்படும், உன் ஜீவன் காப்பாற்றப்படும், உன் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவாங்க. இந்த வார்த்தையின் மூலமாக நீ காப்பாற்றப்பட்டு உலகத்தை அழிந்து போக மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன், அசிங்கப்பட மாட்டேன். இன்னும் வல்லமையாக கர்த்தருக்கு சாட்சியா வாழ போகிறேன். ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்வாயாம். அதான் வசனம் வாசிக்கும். நீ பட்டயத்துக்கு இரையாக மாட்டாய். நிச்சயம் இயேசு விடுவிக்க போறாரு. இந்த மே மாசத்துல விடுவிக்கப்பட்டே தீருவேன். எதற்கும் பயப்படாது. நீ பண்ண ஒவ்வொரு ஜெபங்களும் வீண் போக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இருக்கிறாரு. இயேசு கண்ணீரை பார்த்திருக்கிறாரு. நீ கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அத வசனவாசி பட்டயத்துக்கு இரையாவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை பேசுறது லாசரே இல்ல, ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தை நீ கேட்டு சந்தோஷப்படு, களி கூறி கர்த்தரை உயர்த்தி கொண்டு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வரியை வாசிக்கலாம். நீ என்னை நம்பினபடியினால். யாரை நம்புறீங்க பிரதர்? உங்க ஃப்ரெண்டையா, கூட பிறந்தவங்களையா? யாரை நம்புறீங்க? எல்லா மனுஷனுடைய நம்பிக்கை வேஸ்ட். நீ மனுஷனை நம்புற, எல்லாம் நம்பி வேஸ்டா போறோம். கடைசி கைவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, விட்டு விலகி போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ ஆண்டவரை நம்பிட்டமா சகோதரியே, சகோதரா,
சிறு பிள்ளைகளே, வாலிபரே, ஊழியக்காரனே, உன் நம்பிக்கை யார் வச்சிருக்கீங்க? மனுஷன் மேல வேண்டாம், பணத்தின் மேல வேண்டாம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. நிச்சயம் விடுவிக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் நம்பி ஏமாந்து போறீங்க, வார்த்தையை கண்டு ஏமாந்து போறீங்க. தேனை போல பேசுறாங்க, உள்ள பெரிய விஷம் இருக்கு, வாயில தேனை போல பேசுறாங்க. இந்த வார்த்தை கேட்டு நம்பி ஏமாந்து போறீங்க. எல்லாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர் மட்டுமே. உன் விசுவாசம் கர்த்தர் மட்டுமே. நீ கர்த்தரை நம்ப நம்ப நம்ப, இயேசுவை நம்ப நம்ப நம்ப, உன் நம்பிக்கை நீங்க வெட்டப்பட்டு போக மாட்டேன். அத வசனம் வாசிக்கும். என்னை நம்பினபடியினால். யார் நம்பி இருக்கிறீங்க தெரியுமா? ஒரு மனுஷனை அல்ல, ஒரு ஊழியக்காரனை அல்ல, ஒரு விசுவாசி அல்ல, கர்த்தரை நம்பி கொண்டிருக்கிறீங்க. அன்பு தேவசனமே, ஒரு நம்பிக்கை இருக்காலும் வீண் போகவே போகாது. தைரியமா வாழ்ந்து காட்ட போறீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் மனுஷன் நம்பாதீங்க, எல்லாம் கைவிட்டு போயிட்டே இருப்பாங்க. கிறிஸ்துவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அதான் வசனம் வாசிக்கும். என் நம்பினபடியினால். வாசிக்கலாம். உன் பிராணன், உன்னுடைய பிராணன் என்பது உன்னுடைய உயிர், உன்னுடைய பிராணன். ஐயோ, என் உயிர் எப்ப போயிடுமோ, என்ன ஆயிடுமோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயந்து கொண்டே இருக்கிறீங்க. படுத்தா பயம், எழுந்தா பயம், கர்த்தர். வசனம் வாசிக்கிறோம். உன் பிராணன் இயேசுவோட கையில் இருக்கு சகோதரா. உன் ஜீவன் இயேசுவோட கையில் இருக்கு. உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல. கொள்ளை பொருள் மிகப்பெரிய ஆசீர்வாதமான காய். கொள்ளை பொருளை போல இருக்கும் போது நீங்க சொத்தை விட, பணத்தை விட எல்லாவற்றும் உன் ஜீவன் தான் பெருசு. உலகத்துல பணம் சம்பாதிக்கலாம், ஒரு பொருளை வாங்கலாம், ஒரு வீட்டை வாங்கலாம், ஆனா ஜீவனை வாங்க முடியுமா? இந்த ஜீவனுக்கு ஒரே அதிபதி இயேசு பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, உன் பிராணனை என் கையில பத்திரமா வச்சிருக்கிறேன், என்னைக்கு சாக மாட்டேன், செத்து போக மாட்டேன், உன் பிள்ளைங்க நீங்க பிழைத்து பெருகி கொண்டே இருப்பீங்க. அதான் வசனம் வாசிக்கிறோம். உன் பிராணன். வாசிக்கலாம். உன் பிராணன், உன்னுடைய பிராணன், பிராணனுடைய ஜீவன், உயிர். உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல. எத்தனை வருஷம் செத்து போயிருப்போம், மண்ணுக்கு மண்ணா போயிருப்போம், புழுதிக்கு புழுதியா போயிருப்போம், சாம்பலுக்கு சாம்பலா போயிருப்போம். ஆனா உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஓடுறீங்க, வேலை செய்யறீங்க, சம்பாதிக்கிறீங்க, உழைக்கிறீங்க. யார் காரணம்? ஏசப்பா தான். நீ பண்ற எக்ஸசைஸ் கிடையாது, டயட் கண்ட்ரோல் கிடையாது. எல்லாவற்றை விட உன் உயிர் சாகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் தான். அவர் விட்டு விடாது, அவர் நம்பிக்கொண்டே. அதை வசனம் வாசிக்கிறோம். உன் பிராணன் கிடைத்து கொள்ளை பொருளை போல இருக்குமா? கொள்ளை பொருள் என்றால் உயர்ந்த ஆசீர்வாதத்துக்குரிய கர்த்தரை சொல்றாங்க. ஏசப்பாவே சொன்னார் இந்த வார்த்தையை. அன்பு தேவச்சனமே, இந்த வசனம் மறக்காதீங்க. எரேமியா 39:18 மறக்காதீங்க. மே மாசம் வாக்குத்தத்தம். இதை நீங்க பின்பற்றுங்க, கை கொள்ளுங்க, கை கொண்டே இருங்க. இந்த வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்க. அதுல 3 வாசித்தோம். உன்னை நிச்சயமா விடுவிப்பேன். இரண்டாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பட்டயமாகிய உலகத்து போராட்டத்திற்கு இரையாக மாட்டேன். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். உன்னுடைய பிராணன் யாரை நம்பி இருக்குன்னு இயேசு நம்பிட்டேன். வசனம் வாசிக்கிறோம். அடுத்து என்ன வாசிக்கணும் தெரியுமா? உன் பிராணன் பெரிய கொள்ளை பொருளா இருக்கு. உனக்கு கிடைச்ச எல்லா ஐஸ்வர்யத்தை விட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உன் ஜீவன் தான். அதை கர்த்தர் யார் பாதுகாக்கிறாரா? நீ சாப்பிட மருந்து மாத்திரம் பாதுகாக்கல, கர்த்தரை பாதுகாக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட தேவச்சனமே, தொடர்ந்து வார்த்தை தொடர்ந்து மாசம் முழுவதும் வாசிங்க, மே மாசம் முழுவதும் வாசிங்க. நிச்சயம் இந்த வார்த்தை உங்க குடும்பத்தில் கிரியை செய்யும், உங்க பிள்ளைகள் மத்தியில் கிரியை செய்யும். இந்த வார்த்தை உங்களை பாதுகாக்கும், குடும்பத்தை நிச்சயம் உயர்த்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கை வைத்து ஆமென் சொல்லுவோம். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை இது. 39:18 மறக்காம இந்த மே மாசம் முழுவதும் வாசித்துக் கொண்டே இருங்க. பட்டயத்துக்கு இரையாக மாட்டீங்க, நீ விடுவிக்கப்படுவீங்க. கடைசி வாசம் பிராணனை கர்த்தர் பெருசா பாதுகாக்க போறாரு. பணம் எல்லாம் வச்சிருக்கிறான், ஆனா உயிர் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் செத்து மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, தேவனை துதிக்கிறீங்களே, தேவனுக்கு மிகப்பெரிய கொள்ளை பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம் தான் நம்முடைய உயிர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிராணன் கொடுத்திருக்கிறார்னா நீ பாக்கியவானா இருக்கிற. நிச்சயம் சாக மாட்டே. எத்தனை வியாதி, எத்தனை கஷ்டம், எத்தனை கேன்சர், எத்தனை பிளட் பிரஷர், எத்தனை விதமான ஒரு பெரிய காரணம் வந்தாலும் உன் ஜீவன் சாகாது. இன்னும் உயிர்ப்பிக்கப்பட்டு 25 வருஷம் முழுவதும் நீ கர்த்தரை சாட்சியா வாழ போற. கர்த்தரை பலப்படுத்த போறாரு. கை வைத்து ஆமென் சொல்வாயா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த மகத்துவமுள்ள வார்த்தைகளை கர்த்தர் ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கையில உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இது 5ஆம் மாசம் மே மாசத்துக்காக ஸ்தோத்திரம். 1ஆம் தேதிக்காக செபிக்கிறேன். இது அதிகாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. நீ இதை கொடுத்த 39:18 ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்ட மக்களை கர்த்தர் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க,
சமாதானப்படுத்துங்க, வியாதியை விலக்கி கொடுங்க, விடுதலை கொடுங்க. பேசப்படாம நான் விசுவாசிக்கிறேங்க தாவி, இந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்வதாக. இதை கேட்கிற குடும்பங்களை சமாதானம் பெருகட்டும், ஜீவனை காத்துக்கொள்ளுங்கப்பா, வியாதிகளை அப்புறப்படுத்தி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வாதம் பெருகட்டும் என்று ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் தாவே யாவரையும் மூடி மறைக்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவரை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.